Roman 12th chapter, first verse. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். Romans 12 and verse 1. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். Wherefore, seeing we also are compassed about is so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. There are many people in the world who say that they follow Christ. இந்த உலகத்தில் அநேக மக்கள் நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். Many people say that they believe the Lord Jesus Christ only. இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். So many people, they call themselves Christians. அநேக மக்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். So many people say that they are baptized. தாங்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்று அநேகர் சொல்லிக்கிறார்கள். In so many ways, people try to identify themselves as Christians. அநேக விதங்களில் அநேக மக்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்துக் கொள்ளும்படியாக பல விதங்களில் அவர்கள் பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். But what the Bible says, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? The Bible says this is the way by which you have to identify yourself as a Christian. இந்த வழியில தான் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Not everything and every way Bible says is acceptable with God. தேவன் நம்ம சொல்றது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நம்ம எண்ணுகிறது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. The Bible says that you must run this race like this. இந்த பந்தயத்தை, இந்த ஓட்டத்தை இப்படித்தான் ஓடணும்னு ஆண்டவர் சொல்றார். Suppose you join a running race. ஒரு ஓட்ட பந்தயத்தில் நீங்கள் சேர்ந்தீங்களான்னா, there are rules to follow. நம்ம பின்பற்ற வேண்டிய சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. You must run this race like this. இந்த ஓட்டத்தை நீ விதமாக ஓட வேண்டும். Then only if you win, they will accept your victory. அப்படி அந்த சொன்ன அந்த ஒழுங்கில் ஓடும் பொழுது தான் அந்த வெற்றியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். Suppose if you don't follow their rules, they won't accept it. அவர்களுடைய அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். Suppose if a man all of a sudden starts with a half distance and runs ahead of all people and comes first, will it be accepted? ஒருவேளை ஒரு மனுஷன்
பாதியில் நுழைஞ்சிட்டு வேகமாக ஓடி முன்னால் முடிச்சிட்டான்னு வைங்க, அதை ஏற்றுக்கொள்வார்களா? No. He must start from the beginning. ஆரம்பத்திலிருந்து ஓடணும். And he must stick to the rules. இந்த சட்டங்களுக்கு இடன்பட்டு வாழணும். Then only the victory will be accepted. அப்படித்தான் அந்த வெற்றியானது ஏற்றுக்கொள்ளப்படும். உலகத்திலேயே அப்படி இருக்குதுன்னா பரலோகத்தின் காரியத்தில் நானும் வேறு விதமாக ஓடி முடிக்க முடியுங்களா? The world itself is like this. Can we run this race as we like and finish it? Absolutely not. முடியவே முடியாது. இங்கே என்ன சட்டம் வச்சிருக்கிறார் ஆண்டவர்? What is the rule that God has given us in this race of the Christian life? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சட்டத்திட்டம் வச்சிருக்கிறாரு? அதைத்தான் இந்த முதலாவது வசனத்தில் சொல்கிறார். He is saying the rules. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த 3 வாரமாக பார்த்தோம், 3 காரியங்களை நீ விட்டுடணும்பா. You must leave these 3 things. என்னென்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். We saw continuously these 3 weeks. கண்களின் இச்சை, the lust of the eye, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, the pride of life, ஜீவனத்தின் பெருமை. You must leave off. இதை விட்டுட்டு நீ ஓடி வரணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். So I don't go in detail because we already explained. அதை பற்றி நான் விளக்கப்படுத்தினதுனால நான் இப்போ திரும்பவும் அதை பார்க்க போகிறதில்ல. அடுத்தது என்ன சொன்னார் அவர் பாருங்கள், அந்த 12:1 ஹீப்ரூ 12:1, எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும், அடுத்தது சொன்னார் நம்ம சுற்றி நெருங்கிற பாவத்தை தள்ளிட்டுன்னு பார். அதுக்கு முன்னால் சொன்னார் பாரமான யாவற்றையும் விட்டுடு. இதையெல்லாம் நீ எவ்ரி வெயிட். ஒரு வேளை ஒரு ரன் ஓடுறான் வேகமாக, he is running the race. Suppose if he have 5 kilos in this packet and 10 kilos of weight in this packet, can he run fast? இந்த சைடில் ஒரு 5 கிலோ வச்சுக்கிறான்னு வைங்க, அந்த சைடில் ஒரு 10 கிலோ வச்சுக்கிறான்னு வைங்க, வேகமாக ஓட முடியுங்களா? இட்ஸ் இம்பாசிபிள், முடியாது. நீங்கள் பாருங்கள், ஓடுறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு தங்களை லைட்டாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு பார்ப்பாங்க. They will try to make themselves light so that they could run fast. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? But the Christians, what they do think, they could have all the besetting sins. தங்களை விளத்தெழுகிற இந்த பாவத்தையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் விடுறதில்லை. They don't leave it up. இந்த பாரத்தையும் வேறு வச்சுக்கிறாங்களே. They also have this heavy weight and they try to run. ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தா ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. But if you really keenly see their lives, they just run in the same places because all these weights are pulling them down. இந்த பாரமெல்லாம் அவங்களை இழுத்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இயேசுவனை நோக்கி பார்க்கணும்னு பைபிள் சொல்லுது. You must look to God. நம்ம இந்த காலையில் பார்த்தோம், we saw in the morning. இந்த கவலை, அதாவது ஆண்டவராக இயேசு சொன்னார், இந்த 2 காரியம் நம்மளை ரொம்ப ஒரு
ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு தகுதியற்றவர்களாய் மாற்றி விடுகிறது. These two things make us unfit for this spiritual race. Mark's Gospel, 4th chapter. இங்கே 4வது அதிகாரம் மார்க்கு 4:18 இந்த பாரம் என்னன்னு சொன்னால் 2 காரியம் இருக்குது. நான் இன்னைக்கு காலையில் இந்த பாரத்தை பற்றி பேசினேன். திஸ் மார்னிங் ஐ ஸ்போக் ஆன் திஸ் வெயிட். அதை தொடர்ச்சியாக தான் நான் இப்போ பேசுகிறேன். ஐ கண்டினியூ ஆன் தட். மார்க்கு 4:18 சொல்கிறாரு, வசனத்தை கேட்டோம். These are they which are sown, such as hear the word. வசனத்தை கேட்டோம், உலக கவலைகள், cares of the world. அதான் இயேசு ஆண்டவர் சொன்னார், என்னத்தை உண்போம், என்னத்தை உண்போம். Always they will worry about this, about the things of the world. உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. It is not wrong in planning things and to work out properly. ஒரு காரியத்தை செய்கிறோம்னா திட்டமிட்டு அதை சரியாக செய்யணுங்கிறதுல தப்பே இல்லை. So we have to be wise in doing things. காரியங்களை செய்கிறதுல ஞானமுள்ளவர்களாக இருக்கணுங்க கண்டிப்பாக. ஆனால் வாழ்க்கையில் கவலை அப்படின்னு வரும்பொழுது, when worries are there, you worry about this, இதை பற்றி கவலைப்படுற, you worry about that, அதை பற்றி கவலைப்படுற, you worry about these things, இந்த காரியத்தை குறித்து கவலைப்படுற. இயேசு ஆண்டவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம்னு சொல்லிட்டு அவங்க எப்போவுமே கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. they will be always worrying and worrying. Why they do worry? ஏன் கவலைப்படுறாங்க? Because they don't know their God personally. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை அவங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை முதலமைச்சர் தெரியலாம். We know the chief minister of Tamil Nadu. I know him, எனக்கு தெரியும். But does he know me? என்ன அவருக்கு தெரியுமா? No, it's impossible, முடியாத காரியம். So there is no personal relationship between each other. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான தொடர்பு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் suppose I know many, I have people who are known to me. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. they know me, என்ன அவங்களுக்கு தெரியும். I know them, அவர்களே எனக்கு தெரியும். there is a personal contact, தொடர்பு இருக்கிறது. but for you, ஆனால் உனக்கு, because you don't have a personal contact with God, தேவனோட தனிப்பட்ட விதத்தில் உனக்கு தொடர்பு இல்லாததுனால you always worry, கவலைப்படுற. எதை எடுத்தாலும் நீ கவலைப்படுற. ஆல்வேஸ் யூ ஆர் worrying. ஆண்டவர் சொன்னார், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். cast all your cares upon him. பைபிள் சொல்லுது, அந்த காலையில் நம்ம பார்த்தோம். ஆனால் உனக்கு ஆண்டவரை தெரியாததுனால, பிகாஸ் யூ டோன்ட் நோ காட் பர்சனலி, யூ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் த worry. கவலை எப்படி கையாளுறது உனக்கு தெரியல. யூ டோன்ட் நோ ஹவ் டு ஹேண்ட் ஓவர் யுவர் worries டு ஹிம். அந்த கவலை அவரிடத்தில் எப்படி கொடுக்கறதுன்னு உனக்கு தெரியல. பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவான். ஐ நோ whom I believe. அல்ல, பைபிள் சொல்லுது, உங்களுடைய ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், கவலைன்னு சொல்லும்போது எல்லா விதமான மனக்கலக்கம், மன உளைச்சல்கள், இதெல்லாம் நம்முடைய ஆக்கிரமித்து நம்மளை பாதிக்கிறது. ஆனால் ஒரு மெய்க்கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இது இருக்கணுமா? Shall a true Christian have these things? He will. அவனுக்கும் இருக்கும். ஆனால் அவன் அதனால் நசுக்கப்பட மாட்டான். He won't be crushed by that. Why?
He knows how to handle that. அதை கையாளுறதை அறிஞ்சிருக்கிறான். He knows how to give it to God. தேவனை கொடுக்கறத பற்றி அறிஞ்சிருக்கிறான். He believes in God. அவன் தேவனை நம்புகிறான். He has experienced in so many ways how God helped him in his worries. அவனுடைய கவலைகளில் ஆண்டவர் எப்படி உதவி செய்திருக்கார் அவருக்கு அறிஞ்சிருக்கிறான். தாவீது கோலியாத்துக்கு முன்னால நின்னான். David was standing before Goliath. King Saul was afraid. And the people of Israel were afraid. இஸ்ரவேல் மக்கள் அப்படியே பயப்படுறாங்க. அங்காவது கூட இல்லாதபடிக்கு தாவீது சவுல் ராஜா பயப்படுறான். David said, தாவீது சொன்னான், God gave me victory when I was looking after my sheep. என்னுடைய ஆட்டு மந்தையை நான் பார்த்துட்டு இருந்தப்போ there was a lion in order to came to kill the sheep. அந்த ஆட்டு மந்தையை கொல்லும்படியாக ஒரு சிங்கம் வந்தது. I killed it. I tore the lion and a bear. ஒரு சிங்கத்தை கிழிச்சிட்டேன், ஒரு கரடியை கிழிச்சிட்டேன். God gave me victory. தேவன் எனக்கு உதவி செய்தார். So even what is this man? இந்த கோலியாத் எம்மாத்திரம்? Who is he to accuse God? தேவனை குற்றஞ்சாட்டைவன் யாரு? So I could win this man also. இந்த மனுஷனையும் கூட நான் வெற்றி காணுவேன். I tell you dear friend, if you are a true Christian, நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் மாத்திரம்தான். Who is a true Christian? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யார்? Who is truly saved? உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பான். Whose sins are forgiven. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. He is having a relationship with God. தேவனோடு அவனுக்கு தொடர்பு இருக்கிறது. இல்லைன்னா என்னென்னா நீ எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டு தான் இருப்ப. யூ ஆல்வேஸ் வில் பி ஒரி. இதை பற்றி கவலை, அதை பற்றி கவலை, அதை என்ன செய்கிறது, இது என்ன செய்கிறது, நான் அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது. யூ வில் ஆல்வேஸ் திங்க் வாட் ஐ வில் டூ திஸ், வாட் ஐ வில் டூ தி, வாட் ஐ வில் டூ. இங்கே பாருங்கள், இந்த கவலையை பற்றி இது ஒன்றும் பாரம். உன் பாரத்தையெல்லாம் எடுத்துட்டு தான் நீ இயேசுவை பின்பற்ற முடியும். யூ கேன் ரன் திஸ் ரேஸ் ரிமூவிங் திஸ் வெயிட். ஏன் அப்படி ஆகுது? why it is happening in his life like this? இவங்க வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது? இதை பற்றி ஒரு அனாலிசிஸ், ஒரு விளக்கத்தை பற்றி பேசுகிறார் மார்க் 4:18. மார்க்ஸ் காஸ்பல் 4th chapter 18th verse. என்னன்னா, வசனத்தை கேட்டோம், they will go to the church, சர்ச்சுக்கு போவாங்க. ஈவன் தே மே பி பேப்டைஸ்ட், ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க. தே கால் தெம்செல்ஸ் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களை அழைத்து கொள்ளுவார்கள். தே வில் ரீட் த பைபிள், வேதத்தை கூட வாசிப்பாங்க. தே ப்ரே. தே வில் ஹேவ் ஆல் த ரொட்டீன்ஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்தவனுடைய அந்த பழக்கமெல்லாம் இருக்கும். ஆனால் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து, இது எல்லாம் இருக்கும் உன் வாழ்க்கையில். யூ வில் ஹேவ் ஆல் தீஸ் ப்ராக்டிசஸ், பட் ஸ்டில் தி ஸ்கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலக கவலை உனக்குள்ளே பிரவேசித்து, முதலாவது உங்கள்கிட்ட என்ன செய்யணும்னா, வசனத்தை நெருக்கி போடும். இட் வில் க்ரஷ் த வேர்ட். This word gives life to us. இந்த வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. It revives our soul. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. It makes us to be alive. நம்முடைய ஜீவனுள்ளவர்களாய் மாற்றுகிறது. Bible says this word of God revives a dead soul. ஒரு மரித்து போன ஆத்துமாவை உயிரடைய செய்கிறது. This word of God makes you to
stand bold in life. வாழ்க்கையில உயிருள்ள துடிப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழச் செய்கிறதாக இருக்கிறது. It makes us to be victorious in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியோடு வாழுகிற வாழ்க்கைக்குள்ளாக நம்மை வழிநடத்துகிறது. ஆனா இதெல்லாம் வசனத்தை நெருக்கி போடுகிறது. அவங்க வாழ்க்கையில் அந்த வசனத்தினுடைய பலன் இருக்கிறதில்ல. No use of that word. Words of God is almost dead in their soul. அவங்க ஆத்துமாவில் அவங்க செத்து போனவர்களை போல தான் ஒரு விதத்தில் சொல்ல போனால். இன்னொன்று என்னென்னா, அந்த நிலத்தை பற்றி பேசுகிறார் காட். இங்கே ஆண்டவர் நிலத்தை பற்றி தான் பேசுகிறார். சப்போஸ் ஃபார் எனி கல்டிவேஷன், எது விளைச்சல்றதுக்கும் நிலம் ரொம்ப முக்கியம். The land is very important. In some places, whatever you sow, there won't be any yield. என்னதான் விதைச்சாலும் பலனே இருக்காது. Why? The land is not rightly set up for sowing the seed. அந்த விதையை விதைக்கிறதுக்கு சரியான விதத்தில் அங்கே இல்லை. Why they plow the land? ஏன் நிலத்தை உழுகிறாங்க? Because it should be loose. அது நல்லா இறுகமாக இல்லாமல் இதாக இருக்கணும். They will take all the stones, all the thistles and thorns, முள்ளு அது இதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. And only they will sow the seed. அங்கே தான் அப்போ விதையை விதைப்பாங்க. Then it will, when they pour water, அங்கே தண்ணி ஊற்றும் பொழுது it will grow. அங்கே விளைய செய்யும். பட் ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னென்னா, அந்த வசனம் அப்படியே நெருக்கி போடுறதுனால நீ அதே மாதிரி தான் இருக்கிற. யூ லிவ் as such. அதே கவலை, அதே worry. You are continuing to worry. You continue to tossle here and there. இங்கே அங்கே அப்படி இது இருக்கிற. உடைய வாழ்க்கையில் பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நீ நிறைய வருஷம் கூட கிறிஸ்தவனாக இருக்கலாம். யூ மே கால் யுவர் மெனி இயர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன். ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி தான், அதே வாழ்க்கை அதே விதமாகத்தான் இருக்கும். ப்ராபபிலி யூ வுட் ஹேவ் சேஞ்ச் ரிலிஜன். ஒரு மதத்தை மாற்றியிருப்ப, ஆனால் வாழ்க்கையில் ஒரு உயிருள்ள வாழ்க்கை இருக்காது. உனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இருக்காது. ஆண்டவன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் செய்கிறாருன்னு ஒரு சாட்சி சொல்கிற சாட்சி இருக்காது. இவங்கள பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன பிரச்சனைன்னா, அந்த 16 சொல்கிறாரு, அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். And these are they like which are sown on stony ground. When they have heard the word, immediately receive it with a gladness. ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வசனத்தையெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். They'll go to the church regularly. தொடர்ந்து போவாங்க. In all ways they will show themselves as though they are Christians. கிறிஸ்தவங்களை போல காணப்பாங்க. சந்தோஷமாக இருக்கும். சத்தியத்தை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். They will hear it joyfully. ஆனால் என்ன பிரச்சனை? What is the problem? 17வது வசனத்தில் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால், வேர் சரியா இறங்கலையே. இந்த ரூட் வேர் நல்லா இறங்கினா தான் அது நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து அது நல்லா வளரும். த ரூட் இஸ் நாட் டீப். வெளியே பார்த்தா நல்லா தான் தெரியுது. இட்ஸ் வெரி குட். பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கு. இவங்களா கிறிஸ்தவங்க தான், இவங்க சர்ச்சுக்கு வர்றவங்க தான், பல வருஷமாச்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் வேர் இல்லை, வேர் சரியாக பிடிக்கல. வேர் கொள்ளாததுனால வாழ்க்கையில் தேவையான சத்துள்ள ஆகாரத்தை உன்னால் எடுத்துக்கொள்ள முடியறதில்ல. You could not extract the strength of God.
அப்போ என்னென்னா, நீ சீக்கிரமாக வாழ்க்கையில் திடீர்னு பார்த்தா அந்த எரிச்சல், கோபம், சண்டை, அந்த அவிசுவாசம், பயம், குழப்பம், பிரச்சனை, போராட்டம், இப்படியே நீ உழன்று கொண்டே போயிட்டுருக்கிற. lot of fears, confusions, problems, difficulties. Probably you may go to church many years. அநேக வருஷம் நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம். But not lot of changes. Truly speaking, உண்மையான விதத்தில் மாற்று. ஏன்னா வேறு இல்லையே, ரூட் சரியா இல்லை. வேறு கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாற்று நிலைத்திருக்கிறார்கள். சில சமயத்தில் பார்த்தா உற்சாகமாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச் என்ன, அது என்ன, இது என்ன, சசனத்தை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். they will hear it. கொஞ்ச நாள் ஆனவுடன் அப்படியே அந்த ஆர்வமெல்லாம் போயிடும். that joy will diminish. அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னு வைங்க, ஏதாவது போகும்போது ஒன்றும் தெரியாது, திடீர்னு பிரச்சனை வாங்க பாருங்க. 17வது வசனத்தில் என்ன ஆகுது? தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தும் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். உடனே அவங்களுக்கு என்னடா இது, இப்படி பிரச்சனை, வாட் இஸ் திஸ், these are all the problem, because they don't know how to handle it. அது எப்படி கையாளுறதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. they don't have faith in God. தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை. I will go to God and God will help me. They don't have that assurance. அந்த உறுதிப்பாடு இல்லை. நான் தேவனிடத்தில் போவேன், தேவன் எனக்கு உதவி செய்வார், God is in control, தேவன் ஆளுகை செய்கிறார், அவர் அறியாமல் ஒரு அடைக்கலன் குருவியை விழுகிறதில்லை. without his knowledge even a sparrow won't fall. என்னை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர். the God who called me is faithful. என்னை அழைச்சார் இல்லையா? when I was worshipping the idols, வைக்கிற தொழுதுட்டு இருந்தப்போ he called me by my name. பேர் சொல்லி அழைச்சான்னு வேற சொல்றார் ஆண்டவர். சொல்றார் I called you by my name. அப்படின்னு தான் என்னகிட்ட நான் ஒரு காலத்தில் விக்கிரகத்தை தொழுது கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ நான் அப்படி இல்லையே. ஐ வாஸ் வர்ஷிப்பிங் தி ஐடல். இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா, ஒரு நாள் நான் ஒரு காலத்தில் விநாயகர் கோயிலில் போய் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் கோயிங் டு த விநாயகர் டெம்பிள் அண்ட் ஐ வாஸ் ப்ரேயிங். இந்த மாதிரி இங்கேருந்து முன்னால் இருந்த கோயில் மாதிரி தான் ரெகுலராக ஐ யூஸ் டு கோ. பட் எனக்கு தெரியாது அந்த விநாயகர் கேட்டாரா கேட்கலையா. I was not aware of that. I was not at all interested. அதை பற்றி எனக்கு ஒன்றும் இதில்லை. சரி, ஏதோ போய் சொல்லிட்டேன். I didn't know whether it heard me or not. I don't know. I didn't know. எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் அப்படி இல்லையே. I am not living like this. I know the God whom I believe. நான் விசுவாசிக்கிற என்னன்னு எனக்கு தெரியும். I know that there is a purpose in my life, that God has sent me this problem. இந்த பிரச்சனை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கான்னு இது ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ ஐ கோ டு ஹிம். அவரிடத்தில் போகிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார்ல. கால் அப்பான் மீ இன் த டைம் ஆஃப் ட்ரபிள். நான் உன்னை விடுவிப்பேன்னு வர சொல்லியிருக்காரு. ஐ வில் டெலிவர் யூன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே என் வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன். ஐ ஹவ் கம் அக்ராஸ் so many dangers already. அதெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்தார் இல்லையா? He has delivered me. He is a living God. ஜீவனுள்ள தேவன். So why should I worry? ஆகவே நான் ஏன் கவலைப்படணும்? Why should I worry? நான் ஏன் கவலைப்படணும்? என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, கவலையெல்லாம் ஏன் மேலே வச்சிருன்னு சொல்லிட்டாரு. cast all your care upon him. அப்புறம் சொன்னார், உங்கள் பாரங்களெல்லாம் என் மேலே வைத்து விடுங்கள், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை கொடுக்குறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. cast all your care upon me பிலிப்பியரில் சொல்லியிருக்காரு. I will give you the peace which passeth all understanding. கவலை வேற, சமாதானம் வேறங்க. கவலை இருக்கிற இடத்துல எங்கேங்க சமாதானம் இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்களேன். வேர் தெர் இஸ் worry,
Can there be peace? Absolutely not. இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிற நீ எப்படி ரெண்டையும் வச்சிருக்கிற, ரெண்டும் இருக்குன்றையா? Do you think that you have both? It's a lie. அப்போ என்ன காமிக்குதுன்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் இன்னும் நீ சரியில்லை. வாழ்க்கையில் இன்னும் நீ சரியில்லை. You are not right with God. You don't have a living relationship with God. தேவனோடு கூட ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை உங்கள்கிட்ட இல்லை. நீ ஆண்டவரை நம்புறேன்னு சொல்கிற. You say that you believe God. It's a superficial, ஒரு மேலோட்டமான ஒரு காரியம்தான். சர்ச்சுக்கு போகிறேன்னா போகிறேன். I go to church, okay, but I can't commit myself to God in following His footsteps. அவருடைய அடிச்சுவடுகளில் பின்பற்றுகிறக்கூடிய காரியம்லாம் எங்கிட்ட அவ்வளோ இருக்காது. You have not yielded to God. தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல. Probably you may be born as a Christian or you may be converted from Hinduism. உள்ள கிறிஸ்தவனாக பிறந்திருக்கலாம் அல்லது இந்து மதத்திலிருந்து வந்திருக்கலாம். But still you are not committed to God. தேவனிடத்தில் நீ உன்னை ஒப்பு கொடுக்கல. I tell you the frankly what the truth is. அதான் உண்மையான விதத்தில் சொல்கிறேன். அப்போது நீ விரும்புகிறபடி ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற. You want to follow Christ as you like. You don't want to follow as the word of God says. அவனுடைய வசனம் என்ன சொல்லுது அதுபடி பின்பற்ற நீ விரும்பல. So the worries are killing you. கவலைகள் உன்னை கொன்னுட்டுருக்கு. Every day you worry a lot. கவலைப்படுற. so many worries, பல கவலைகள். காரணம் என்னென்னா, நீ இன்னும் ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கல. அருமையான சகோதரனே சகோதரியே, you have not committed your life to God. You are not in the hands of God to shape you. உன்னை உருவாக்கக்கூடிய விதத்தில் நீ ஆண்டுடைய கையில் இல்லை. அதாவது you believe God, நீ ஆண்டவரை நம்புற. But that belief is not the one which leads you to commitment. நீ அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு உங்கள்கிட்ட இல்லை. ரோமர் 12 என்ன சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார்? Romans 12:1 and 2. Romans 12:1 and 2. ரோமர் 12:1-2 சொல்கிறாரு, உன் வாழ்க்கை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படணும்னு சொன்னால், if your commitment is accepted by God. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. அதாவது ஒப்பு கொடுக்கறதுனா இங்கே என்னென்னா, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், வாட் இஸ் மீன் பை கமிட்? ஒரு டாக்டர் சொல்கிறார், a doctor is saying, you have a cancer in your stomach. உன்னுடைய வயிற்றில் ஒரு புற்றுநோய் இருக்குதப்பா. எஸ், sin is also a cancer. பாவம் கூட ஒரு புற்றுநோய் போல தான். இப்போ சொல்கிறாரு, அதை எடுக்கணும். we must remove that cancer or else you will die. இல்லைன்னா செத்து போயிடுவப்பா. ஸோ வாட் we do, நம்ம என்ன செய்கிறோம்? we say to the doctor, doctor please remove the cancer. தயவுசெய்து அந்த கேன்சர் எடுத்துருங்க. இப்போ சொல்கிறாரு, சரிப்பா, உனக்கு மயக்க மருந்து கொடுப்பாங்க. you will be given an anesthesia. you will fall flat. அப்படியே நீ அப்படியே படுக்கையில் ஒன்றுமே தெரியாது உனக்கு. உன்னை சொல்லுவாங்க 1 2 3ன்னு சொல்லு.
நீ சொல்லுவ 1 2 3 4 5 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மயக்கம். கம்ப்ளீட்லி ஃப்ளாட். 1 2 3 4 5 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃப்ளாட். மயக்க மருந்து கொடுத்தோன்னா நீ அப்படியே டேபிள் மேலே ஒன்றுமே இருக்காது. டாக்டர்ஸ் வில் டேக் த நைஃப், கத்தி எடுப்பார், ஸ்டார் த ஸ்டமக், வயிற்றை கழிச்சு வில் டேக் தட் பாய்சனஸ் கேன்சரஸ் growth, விஷமான கேன்சர் கட்டி எடுத்து. சப்போஸ் இஃப் யூ say to the doctor, டாக்டர்கிட்ட சொல்கிற, டாக்டர் ஐ பிலீவ் யூ, உங்களை நான் நம்புகிறேன், யூ ஆர் எ வெரி குட் டாக்டர், நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், யூ ஆர் எ வெரி குட் சர்ஜன், ஒரு பெரிய சர்ஜன், பட் டாக்டர் சாரி ஐ காண்ட் கமிட் மை அட்டர் கம்ப்ளீட்லி டு யூ, உங்கள்கிட்ட நான் முழுக்க ஒப்பு கொடுக்க முடியாதுங்க. தட் இஸ் இம்பாசிபிள். டுடே மெனி கிறிஸ்டியன்ஸ் ஆர் டூயிங் த சேம் திங். அநேக கிறிஸ்தவர்கள் தான் செய்கிறாங்க. ஐ பிலீவ் யூ டாக்டர், டாக்டர் நான் நம்புகிறேன், ஆனால் ஐ கான்ட் கமிட், என்னால் ஒப்பு கொடுக்க முடியாது. ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், உன் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறியா கேட்குறேன், நான் உண்மையாக கேட்குறேன். ஐ வாண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. ஹேவ் யூ கமிட்டட் யுவர் லைஃப் டு காட்? பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் 99.9% கிறிஸ்தவ ஆண்டவர் நம்புறேன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எவ்ரிபடி சேஸ் ஐ பிலீவ் காட், ஐ பிலீவ் காட், பட் ஹேவ் யூ கமிட்டட் யுவர் லைஃப் டு காட்? அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கியா? த சர்ஜன் வில் பி ஒர்க்கிங் ஆன் தட் பாடி, அந்த சரீரத்து மேலே செய்வார். ஆர் யூ வில்லிங் டு அக்செப்ட் காட்ஸ் வே? அவனுடைய வழியை நீ ஒத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறியா? நீ என்ன நினைக்கிறன்னா, நீ ஒரு வழியை வச்சுட்டு ஆண்டவரே இதை ஆசீர்வதின்னு சொல்கிற. யூ மேக் எ வே அண்ட் சே லார்ட் யூ பிளஸ் திஸ். தட் இஸ் நாட் கமிட்மெண்ட். அது ஒப்பு கொடுத்தலை. ஆகவே தான் அவர் ஒரு பெரிய எச்சரிப்பு அடுத்த வசனத்தில் கொடுக்குறாரு. என்ன வசனத்தில் கொடுக்குறாரு? 2வது வசனத்தில் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்கிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான், so many Christians are living like this because God knows. எங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதப்பா. அவர்தான் சொல்றாரு, and be not conformed to this world. உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்து மனுஷனை போலே இருக்கணும், ஆண்டவரையும் பின்பற்ற. ஐ ஷுட் பி லைக் கன்ஃபார்ம்ட் வித் த வேர்ல்ட். உலகத்துக்கும் நான் ஒத்து போகணும், ஆண்டவரையும் பின்பற்றணும். I honestly say here sitting people, I don't know how many of you could say truly 100% I have committed my life to God. நான் இங்கே உட்கார்ந்துருக்கவங்க பார்த்து நான் நேர்மையாக கேட்குறேன், 100க்கு 100 ஆண்டவர்கிட்ட நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன்னு உன்னால் சொல்ல முடியுமான்னு நான் கேட்குறேன். ஒருவேளை ஆன்லைனில் இருக்கிறவங்கள இருக்கலாம், மேபி ஆன்லைன். I ask the same people, can you say I have committed my life to God? உண்மையாக சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன் நேர்மையாக. I would like to ask you. என்ன கேட்டால், வாழ்க்கையில் நீ ஒப்பு கொடுக்கலன்னா பிரயோஜனம் இல்லையே. அந்த அநேக பரிசேயர் சதுசேயர் கூட இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில் ஏன் கவலை? why you are worried? you don't believe God, ஆண்டவர் நம்பலை. you could not cast all your care upon him. அவர் பேரில் பாரத்தை வைக்க முடியல. because you have not committed your life to God. அவனுடைய கரத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. you say you believe God, நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற, you pray, ஜெபிக்கிற, you think that you are spiritual, ஆவிக்குரிய மனுஷன் நினைக்கிற. யூதர்கள் எல்லாம் கூட அப்படி தான் நினைச்சாங்க. ஈவன் ஜூஸ் தாட் that they were very religious people. ஆனால் இந்த யூதர்களை பார்த்து இயேசு ஆண்டவர் என்ன சொன்னார்? I would like to show you 2 things. 2 காரியம் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். இந்த காலையிலையும் கூட நான் அதை சொன்னேன். Even this morning I show you. Dear people, we see the heart of Jesus here. இயேசுனுடைய இருதயத்தை நம்ம பார்க்குறோங்க இந்த இடத்துல.
Luke's Gospel 19th chapter. லூக்கா 19. நான் இந்த பகுதியை பார்த்து உங்களுக்கு நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். லூக்கா 19 41 42 ஆண்டவர் சொன்னார், அவர் சிலுவையில் அறைய போகிறார். He is about to be crucified. He comes near Jerusalem. எருசலேமுக்கு பக்கத்தில் வர்றார். His life is almost going to be finished in the world. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிய போகுது. Almost the last journey of his life. அவருடைய வாழ்க்கையில் இது கடைசி பிரயாணம் இது. இந்த பிரயாணத்தில் அவர் அழுகிறாரு. He was weeping. யாரை பார்த்து அழுகிறாரு? தங்களை ரொம்ப பக்தின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்துங்க, அந்த மக்களை பார்த்து அழுகிறார். Those who thought that they were very religious. லூக்கா 19:41 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, அப்படின்னா ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுருப்பார் நான் நினைக்கிறேன். He would have been sobbing and crying. The God himself, தேவனே கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. He said, at least in this day, the things which belong unto thy peace, உன் சமாதானத்துக்கு அடுத்ததை நீ அறிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேப்பா. நீ ஆண்டவரோட சமாதானம் இருக்கிறையா? Do you have peace with God? Can you say that I have peace with God? ஒருவேளை ஆண்டவர் நம்ம எதிராளி, ஒருவேளை உன் எதிராளி ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுங்கள். சப்போஸ் an enemy, you go and reconcile with him. அவனோட ஒப்புரவாகும் பொழுது you get peace each other. ஒருத்தர் சமாதானம் வருது. ஆனால் நீயே ஆண்டவர் சொன்னார், இன்னைக்காவது உன் சமாதானத்துக்கு அடுத்ததை நீ அறிஞ்சிருந்தானா நலமாக இருக்கும். ஆனால் அது உன் கண்ணுக்கு மறைவாக இருக்குது. இயேசுவே சொல்கிறார், எவ்வளோ பிரயாசப்பட்டு he labored so much. அதான் படிக்கும்போது இயேசுவே இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியலையா? Could even Jesus could not do anything. இப்போ நானெல்லாம் ஏமாத்திரம், வாட் am I? கண்ணீர் விட்டு அழுது அவர் சொன்னார், இன்னைக்கு உனக்கு சமாதானத்துக்கு அடுத்தது தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். லூக்கா 13 அதே மாதிரி தான் சொன்னார். அதே எருசலேமை பார்த்து சொன்னார். Luke's 13th chapter, Luke's 13, 34 and 35 சொன்னார். காலையிலே நான் அதைத்தான் பற்றி பேசினேன். Even this morning I preach, எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவரிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே. அப்படின்னா என்னென்னா, பிரசங்கத்தையெல்லாம் தூக்கி போட்டு யூ டெஸ்பைஸ் ஆல் ப்ரீச்சிங்ஸ், எல்லா பிரசங்கத்தையெல்லாம், இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கு மனசு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறார். ஓ ஜெருசலேம் ஜெருசலேம் which killeth the prophets and stoneth them that are sent unto thee. ஊழியக்காரனை கல்லெறிய முடியாது, ஆனால் நீ என்ன பண்ணலாம்? அவங்க பேசுகிற பிரசங்கத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். You can cast off all their preachings. No, I am not interested in this. எனக்கு இதில் ஆர்வம் இல்லை. சர்ச்சுக்கு வரணுமா, ஏதோ வர்றேன், ஆனால் I will cast it off. சொன்னார். எத்தனையோ தரம் அந்த இடத்துல ஆங்கிலத்தில் சொல்லுது. அந்த காலையில் அதான் சொன்னேன் நான் வாசிக்கும்போது, how often, அடிக்கடி உன் வாழ்க்கையில் உன்னை இந்த கோழி பறந்து மேலே போச்சுன்னா, இந்த பருந்து பறிச்சுட்டு போயிருமே அந்த குளிஞ்சுகளை எல்லாம்னு சொல்லிட்டு நான் எப்படியோ பாதுகாத்தேன். சாரி, உன்னை எவ்வளோ பாதுகாத்துக்கு வந்தேன், இவ்வளோ வருஷமாக பாதுகாத்தேன். ஐ kept you so many years.
இன்றைக்கு வரைக்கும் உனக்கு உயிரை நான் கொடுத்துருக்குறேன். ஐ கிவன் யூ லைஃப். எத்தனையோ பேர் 20லேயே போயிட்டாங்க. ஸோ மெனி பீப்புள் வென்ட் இன் 20. ஆனால் உனக்கு உயிரை கொடுத்து இந்த 21வது வசனத்திலாம் கொண்டு வந்து சேர்த்தேன். ஐ brought you in this 21 years. நான் எவ்வளோ உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்தணுன்னு எவ்வளோ பிரயாசப்பா, நான் உங்களுக்கு மனசு இல்லாமல் போச்சே. அம்மையாரில் இந்த மாலையில் நான் கேட்குறேன், நீ உண்மையாக ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறியா? ஆர் யூ ஹானஸ்ட்? நேர்மையாக சொல்லு. எத்தனையோ பகுதிகளில் நீ ஆண்டவருக்கு மறைக்கிறது இருக்கு. இப்படி என்னென்னா, அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். மற்றவங்களுக்கு அவங்க மாதிரி நடிச்சுக்குவாங்க, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ மாதிரி நடிச்சுக்குவாங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த மாலையில் ஆண்டவர் பார்த்தா தான் கேட்குறார், பாரதியெல்லாம் நீ விட்டுட்டு தான்ப்பா என்னை பின்பற்றணும். யூ மஸ்ட் ஃபாலோ மீ லீவிங் ஆஃப். ஆனால் இந்த பாரத்தை என்னால் விட முடியலையே. ஐ குட் நாட் லீவ் திஸ் பர்டன். கவலைங்கிறது என்னை பாதிக்கிறது, ரொம்ப நோய் போல் இருக்குது. இட்ஸ் லைக் எ டிசீஸ். ஏன்னா நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதனால அவரிடத்தில் உன்னால் ஒப்பு கொடுக்க முடியல. அதுதான் பிரச்சனை. பிகாஸ் யூ ஆர் நாட் கமிட்டட் யுவர் லைஃப் டு காட். அந்த பாரத்தை அவர் மேலே வைக்க முடியல. இந்த சுமதாங்கி கல்லுன்னு கிராமத்தில் இருக்கும். அந்த நாட்டிலெல்லாம் வாகனம் இல்லை, நோ டிரான்ஸ்போர்ட். பெரிய பாரத்தை ஒரு இடத்துல தூக்கிட்டு போவாங்க. எப்படா எங்கடா சுமதாங்கி கல் வரும் அப்படின்ப்பா. அந்த சுமை தாங்கி அந்த கல்லுங்கிறது இப்படி நான் கிராமத்தில் நான் அநேக சமயங்களில் நான் எங்களுடைய அம்மா ஊர், எங்கள் அப்பா ஊரெலாம் ரொம்ப ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்கணுங்க பஸ்ஸை விட்டு. அப்போ நான் போகும்போது சில சமயத்தில் பார்த்துருக்கேன், அந்த சுமதாங்கி கல்லை நான் பார்த்துருக்கேன். ஐ சீன் தட். அந்த சுமங்கி வர்றவங்க அந்த கல்லை பார்த்த உடனே அப்பா அப்படின்ட்டு அந்த கல்லை கீழே இறக்கி வச்சுட்டா திரும்ப தூக்கி மேலே எடுத்துகிட்டு வைக்க முடியாது. If they leave the weight down, they can't lift it up. ஆகவே அந்த சமுதாயங்கள் இப்படி இருக்கும், என்னுடைய அளவில் இருக்கும். அப்போ அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இளைப்பாரிட்டு திரும்ப அதை எடுத்து தலை மேலே வச்சுட்டு போவாங்க. they will start going. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சுமதாங்கி கல் இல்லைங்களா? பாரதியெல்லாம் என் மேலே வச்சிருப்பா, cast all your care upon him. ஆனால் நீ உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஒப்பு கொடுக்காதனால நான் உங்கள்கிட்ட எவ்வளோ தான் சொன்னாலும் உன் பாரத்தை எடுத்து வைக்க முடியாதுங்க. நான் உண்மையாக ஐ எம் வெரி ஹானஸ்ட், நேர்மையாக சொல்கிறேன். ஏன்னா நீ வாழ்க்கையை நீ இன்னும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கல, அதனால் உன் பாரத்தை வைக்க உனக்கு தெரியல. யூ ஹேவ் நாட் கமிட்டட் யுவர் லைஃப் டு காட். மேபி மெனி இயர்ஸ் யூ மே பி கம்மிங் டு த சர்ச். சபைக்கு அநேக வருஷம் நீங்கள் வரலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்னும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல. யூ குட் நாட் இன்ட்ரெஸ்ட். பாவங்கள் நீக்கப்பட்டதுன்ற முழு நிச்சயம் உன் வாழ்க்கையில் இல்லை. யூ டோன்ட் ஹவ் அன் அஷ்யூரன்ஸ் தட் யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். உனக்கு பாவத்தின் மேலே வெற்றி கொடுத்து அந்த வெற்றியை உன்னால் பார்க்க முடியல. யூ குட் நாட் see the victory over sin. சீக்கிரமாக நீ பழைய பாவத்திலேயே அநேக சமயங்களில் யூ get back in your old sin. நிறைய சமயங்களில் the same way of behavior. ஏன்னா யூ டோன்ட் ஹவ் விக்ட்ரி ஓவர் சின். பாவத்தின் மேலே வெற்றி இல்லை. இதெல்லாம் காரணம். வாட்ஸ் ஆல் ஸோ த சிம்டம்ஸ். பேஷண்ட் என்கிட்ட வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இது இருக்குது, அது இட்ஸ் ஆல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சிலதை பார்ப்பேன், சயின்ஸ். நான் பார்க்குறது சயின்ஸ், அவங்க சொல்கிறது சிம்டம்ஸ். இது ரெண்டையும் வச்சு நான் சொல்லுவேன், இதுதான் உங்களுக்கு பிரச்சனை, திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். ஆகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த அடையாளம் இருக்குது பாருங்கள். அதை வச்சு நீங்கள் உண்மையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்களே இல்லைன்னு சொல்லிட முடியும். இந்த மாலையில் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே என் பாவங்களை மன்னித்து நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒப்பு கொடுத்தலை பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா நீ இப்படியே வாழ்ந்து ஒரு நாள் நீ நரகத்துக்கு போயிட்டேன்னு வை, அப்போ நீ மீள முடியவே முடியாது.
நீ நினச்சிட்டு இருப்ப, ஐயோ ஆண்டவரே, நான் வீதியில் இருந்தேன், நான் பெரிய 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 ஊழியக்காரெல்லாம் சொல்லுவாங்க, அற்புதம் செய்தேன், தீர்க்கதரிசனம் உரைத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களே ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை ஒன்றுமே தெரியாது, பெரிய குருசைடெல்லாம் நடந்துருச்சு, நிறைய பீப்புள் டிவியிலெல்லாம் பயங்கர பிரசங்கிகள், ஆனால் இயேசு சொல்லிட்டாரு, உங்களெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, இப்போ நீயும் நானும் ஏமாத்திரம். வாழ்க்கையை யோசனை பண்ணிப்பார். கவலை உன்னை விட்டு போயாது. நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலன்னா உன் கவலை உன்னை பிசுனை போல ஒட்டிகிட்டு தான் இருக்கும். ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கையில் கவலையை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய ஞானமும் கிருபையும் இருக்கும். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, தர்மியான மாலை வேளைக்காகவே துதிக்கிறோம். இந்த மாலையில் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவோடு பேசும் ஆண்டவரே. ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு உண்மையாக ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னில் வாசம் பண்ணுகிற அந்த ஒரு உண்மையான நிலைப்பாடு என்னில் இருக்கிறதா? ஆவியானவரே, நீர் பேசும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.